Hello lovely brothers and sisters, welcome to the video. இந்த வீடியோவில் கூகுள் பே ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி எப்படி பர்மனெண்ட்டாக டெலிட் பண்ணுறது. ஆமாங்க, நீங்கள் நிறைய ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருப்பீங்க, அது கஷ்டம்னு நிறைய கிடக்குதுன்பா. அந்த ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியை எப்படி பர்மனெண்ட்டாக டெலிட் பண்ணுறது ஆமாங்க உங்கள் ஃபோனில் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். சரிங்களா? ஆமாங்க, இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரிங்களா? ஆமாங்க, நீங்கள் வந்து நிறைய இதே மாதிரி ஃபோன்பே, கூகுள் பே இது மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு, பேடிஎம் இது மாதிரி நிறையா வீடியோ போட்டிருக்கு. நீங்கள் நம்ம சேனல் புது வீராக இருந்தால் விசிட் பண்ணி பாருங்கள். சரிங்களா? நீங்கள் நம்ம சேனல் புது வீராக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பட்டன் அது யார் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுறது மாதிரி இன்ஃபர்மேஷன் டிஷ்லாம் உங்களுக்கு ஒரு டிஷ் செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சா அப்படி எங்களுக்கு மோடிட் கிடைச்சா அப்படிக்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பெல் பட்டன் ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. ஆமாங்க, வெரி சிம்பிளாக நீங்கள் வந்து கூகுள் பே ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி டெலிட் பண்ணிடலாம். ஆமாம், நிறைய பேர் தெரியாது கூகுள் பே யூஸரில் வந்து ஆப்ஷன் கொடுக்கல. சரிங்களா? ஆனால் ஈஸியாக வந்து நீங்கள் செட்டிங்ஸை டெலிட் பண்ணல செட்டிங்ஸில் போய். சரிங்களா? சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கூகுள் பே ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி ஈஸியாக கிளியர் பண்ணலாம்பா. சரிங்களா? இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு கூகுள் பே ஓப்பன் பண்ணிங்க. இதில் வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்து செட்டிங்ஸ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குதுங்களா? ஆமாங்க, கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க, செட்டிங்ஸ் அப்படிங்கிறது அதை கிளிக் பண்ணிங்க. இதில் பாருங்கள் ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லி இருக்குங்களா? ஆமாம், மூணாவது அந்த ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி அப்படிங்கிறத கிளிக் பண்ணி. சரிங்களா? ஆமாங்க, இதில் நண்பர் இருக்குது. நீங்கள் வந்து ஈஸியாக கூகுள் பே பர்ச்சேஸ் ஹிஸ்ட்ரி டெலிட் பண்ணிடலாம். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ. சரிங்களா? ஆமாம், இதில் பாருங்கள் ஃபஸ்ட்டாக டேட்டா அண்ட் பர்சனலைசேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா? அதை கிளிக் பண்ணிங்க. சரிங்களா? ஆமாங்க, ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டியில் டேட்டா அண்ட் பர்சனலைசேஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பாருங்கள் மேலே பாருங்கள் கூகுள் அக்கௌண்ட்டு சொல்லி ப்ளூ கலரில் இருக்குது. சரிங்களா? அதாவது ட்ரான்சாக்ஷன் அண்ட் ஆக்டிவிட்டி இன் யுவர் கூகுள் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி இருக்குதுங்களா? அந்த கூகுள் அக்கௌண்ட் மட்டும் நான் மார்க் பண்ணி காட்டுறேன். அந்த கூகுள் அக்கௌண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி. சரிங்களா? இதில் வந்து நீங்கள் குரோம் எது வேணும், ப்ரௌசர் எது வேணும் கொடுத்துக்கலாம். சரிங்களா? நான் வந்து இப்போ வந்து குரோம் கொடுத்துக்கிறேன். நீங்கள் அதை மாதிரி ஏதாவது கொடுத்துங்க. சரிங்களா? நான் வந்து ஒப்பேரா பண்ணி கொடுத்துட்டேன். சரிங்களா? இப்போ பாருங்கள், இதில் வந்து உங்கள் ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி எல்லாமே இருக்குது. இல்லை கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. சரிங்களா? கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்து பாருங்கள், பூரா உங்கள் ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியாகவே இருக்குது. சரிங்களா? இந்த ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி உங்களுக்கு நிறைய அந்த இருக்குது ஸ்டோர் ஆகி நீங்கள் அந்த இன்ட்டு மார்க் பார்த்தீங்களா, ஒவ்வொன்றா கொடுத்தாலும் நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் மேலே வந்து ஆல் டைம் கொடுத்து டெலிட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஆமாங்க, இது பூரா ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரின்றது பூரா டெலிட் பண்ணி காட்டுறேன். சரிங்களா? அதே மாதிரி தான் நீங்களே இந்த பேஜுக்கு வந்துட்டிங்கன்னா இதே மாதிரி இருக்குது. இந்த இன்ட்டு மார்க்கில் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த இன்ட்டு மார்க் கொடுத்தா நீங்கள் அப்படி டெலிட் பண்ணிக்கலாம். சரிங்களா? சப்போஸ் மேலே பாருங்கள் டெலிட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குதுங்களா? அந்த டெலிட் அப்படின்னு கொடுத்தா டெலிட் ஆகிடுச்சு. சரிங்களா? பார்த்தீங்களா? இப்போ எல்லாமே இருக்குது. இப்போ அது ஒரு டெலிட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? அந்த 30 டேஸ் எல்லாமே இருக்குது. சரிங்களா? ஒவ்வொரு நீங்கள் இன்ட்டு மார்க் கொடுத்தீங்கன்னா டெலிட் ஆகிட்டே வரும். சரிங்களா? இப்போ பாருங்கள் டெலிட் ஆக்டிவிட்டி கொடுத்துட்டேன். இப்போ டெலிட் கொடுத்த உடனே பாருங்கள் லாஸ்ட் ஹவர் இருக்குது, லாஸ்ட் டே இருக்குது, ஆல்வேஸ் இருக்குது, கஸ்டமர் இருக்குது. நீங்கள் இன்றைக்கி மட்டும் அழிக்கணுமா தெரியாமல் நீங்கள் டாப் பண்ணிக்கிறீங்க, எதாவது பண்ணிக்கிறீங்களா? இன்றைக்கி மட்டும் அழிக்கணும்னா அது எழுதி பண்ணிக்கலாம். சப்போஸ் நேற்று அழிக்கணும்னா அழிச்சிக்கலாம். எல்லாத்தையும் அழிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஆல்வேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆல்வேஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஆமாங்க, பாருங்கள் இப்போ வந்து எந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் எடுக்கணும் அந்த எல்லாமே எடுத்து நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஆல்வேஸ்னால் ஆல்வேஸ் கொடுத்து டெலிட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் கொடுத்து நீங்கள் ஈஸியாக டெலிட் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப். சரிங்களா? ஆமாங்க, சிம்பிளாக நீங்கள் வந்து டெலிட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் இந்த டேட்லேருந்து இந்த மந்த்துக்குள்ளே அழிக்கணும், இந்த மந்த்லேருந்து அடுத்த மந்த் வரைக்கும் அழிக்கணும் அப்படின்னு சொல்லி ஈஸியாக நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ டெலிட் கொடுத்தா எல்லாமே பர்மனெண்ட்டாக டெலிட் ஆகிற கூகுள் பே ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி எல்லாமே. சரிங்களா? இது தெரியாமல் நீங்கள் ஈஸியாக இருப்பீங்க, நீங்கள் டெலிட்டே பண்ண முடியாதுன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அதனால் இந்த மாதிரி ஈஸியாக டெலிட் பண்ணல அந்த ஆப்ஷன் தான் இப்போ கூகுள் பே விட்டுருக்காங்க. சரிங்களா? நீங்கள் ஈஸியாக மறக்காமல் உங்கள் ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியை டெலிட் பண்ணி. சரிங்களா? இந்த வீடியோ டவுட் கண்டிப்பாக காமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அடுத்த இன்னொரு ஸ்டெப் இருக்குது, அது வந்து இந்த வீடியோவில் சொல்லாமல் அடுத்த வீடியோ சொல்லாமல் நான் யோசிச்சுட்டு இருக்கேன் இந்த வீடியோவில். சரிங்களா? அதை கேட்டால் நான் அடுத்த வீடியோ சொல்லான்ட்டு இருக்கேன். சரிங்களா? இது மாதிரி நீங்கள் வந்து பர்மனெண்ட்டாக கூகுள் பே ட்ரான்சாக்ஷன் டெலிட் பண்ணல. சரிங்களா? இந்த வீடியோவில் டவுட் வந்து கண்டிப்பாக காமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அதே மாதிரி நம்ம சேனல் புது வீராக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பட்டன் ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுறது மாதிரி இன்ஃபர்மேஷன் சொல்லிச்சுலாம் உங்களுக்கு உடனே சொல்லி செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சா அப்படி எனக்கு மோடிட் கிடைச்சா அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு சந்திப்போம் நண்பர்களே. பை, டேக் கேர்.